So today's topic பார்த்தோம்னா construction of tangents. So already நம்ம பார்த்திருக்கோம். So tangents ன்றது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனும் பார்த்திருக்கீங்க. நம்ம டோட்டலா 3 டைப்ஸ்ல நம்ம பண்ணலாம். So அத இங்க எழுதிருக்கேன் பாருங்க. So using center யூஸ் பண்ணி நம்ம tangents கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். Next using alternate segment theorem. So இந்த alternate segment theorem யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? tangents கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். Next last one வந்து from an external point. ஒரு external point கொடுத்தாங்கன்னா அதுல இருந்து எப்படி நம்ம வந்து tangents கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ இந்த வீடியோல நம்ம என்ன பண்ணலாம்னா using center and alternate segment theorem வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது ரெண்டும் இதுலயே பார்த்துடலாம். சரியா? சோ அதுக்காக என்ன பண்றேன்னா example for so before going to that first of all tangent என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட். அதே தெரியாம நம்ம எவ்வளவுதான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் வேஸ்ட் தான். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் tangent என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ tangent ஒரு சர்க்கிள்ல அந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் இந்த மேல ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இந்த சர்க்கிள் மேல இருக்கிற சர்க்கம்ஃபரன்ஸ் மேல ஒரு லைன் வந்து ஒரே பாயிண்டோட மட்டும் டச் பண்ணிட்டு போகும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்க இது ஒரு லைன் இருக்கு. இந்த லைன் இப்ப என்ன ஆயிருக்கு? இந்த சர்க்கிள்ல ஒரு பாயிண்ட் அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் மேல இருக்கிற ஏதோ ஒரு பாயிண்ட டச் பண்ணிட்டு போயிருக்கா? அப்ப இது என்ன ஆகும்? tangent ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி போய் நினைக்கலாம். இப்போ இது tangent ஆகுமானா இல்ல. ஏன்னா இந்த லைன்ன்றது சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்ல 2 பாயிண்ட்ஸ் டச் ஆயிருக்கு. அப்ப இது tangent கிடையாது. एक्चुअली இது என்ன ஆகும்னா secant னு சொல்வாங்க. அப்ப tangent ன்னா சர்க்கிளுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் டச் ஆகணும்? 1 பாயிண்ட் டச் ஆகிட்டு போற லைன் தான் நம்ம tangent னு சொல்லுவோம். சரியா? அதாவது இந்த 3 டைப்ஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா using center. வந்து எக்ஸாம்பிள் 4.29. சோ the given பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த क्वेश्चन என்ன கொடுத்திருப்பாங்க? ரேடியஸ் மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. அப்ப ரேடியஸ் மட்டும் நம்ம வெறும் சர்க்கிள் தான் டிரா பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? ரேடியஸ் ஆஃப் a சர்க்கிள். சோ எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 3 cm இவ்வளவுதான். ஓகேவா? இதுதான் given. நமக்கு தெரியும் ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன்ல given rough diagram main diagram பண்ணனும். ஓகேவா? சோ given கட்ட என்ன பண்ணனும் அப்போ? rough diagram. சோ rough diagram. சோ rough diagram இதுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் வரையணும். சின்னதா என்ன பண்ணனும்? ஒரு சர்க்கிளை வரையணும். சோ சர்க்கிளுக்கு இது சென்டரா இது சென்டர் என்ன எடுத்துறோம்? ஓ. அவன் என்ன சொல்லிருக்கான்னா இந்த சர்க்கிள்ல ஏதாச்சும் ஒரு அந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே எடுத்துக்கிறேன். என்ன அது? P என்ற பாயிண்ட். அப்போ இந்த P என்ற பாயிண்ட்க்கு டான்ஜென்ட் வரையணும். ஓகேவா? அப்ப எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் இது என்ன ஆகும்? OP என்றது ரேடியஸ் ஆகுமா? சோ ரேடியஸ் எவ்வளவு இது? 3 cm. அப்ப இந்த P என்ற பாயிண்ட்க்கு டான்ஜென்ட் எக்ஸாக்ட்டா என்னன்னா இந்த OP ஓட ரேடியஸோட அந்த டான்ஜென்ட் என்றது பர்பெண்டிகுலரா இருக்கும். பர்பெண்டிகுலர்னா 90 டிகிரிஸ்ல இருக்கும். ஓகேவா? அப்போ ஸ்ட்ரைட்டா வெச்சு ஒரு L ஷேப் வர மாதிரி. ஓகேவா? புரியுதா? சோ L ஷேப்ல இருக்கு. அப்ப மீனிங் என்னங்க? இந்த லைன் வந்து பர்பெண்டிகுலரா இருக்கு. அப்ப இத என்ன ஆகும் பாருங்க. இந்த லைன் இது T இந்த லைன்ன்றது இந்த சர்க்கிள் மேல இருக்குது. P என்ற பாயிண்ட் மட்டும் தான ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் தான் டச் ஆயிட்டு போயிருக்கு. அப்ப கண்டிப்பா டான்ஜென்ட் ஆகுமா? சிம்பிளா இப்படி வரைஞ்சிட்டா இது வந்து ரஃப் டயகிராம். இப்போ இதுல இந்த லைன் எப்படி வரும்ன்றதை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி காட்டணும். சரியா? அப்ப என்ன டெஃபினிஷன் பண்ணிருக்காரு? சோ மெயின் டயகிராம். சோ மெயின் டயகிராம் என்ன பண்ணனும்? ஃபர்ஸ்ட் நீங்க சிம்பிளா போட்டோம் சர்க்கிள் 3 cm. அத இப்ப என்ன பண்ணனும்? கண்டிப்பா காம்பஸ் எடுத்துக்கிட்டு 3 cm ஸ்கேல்ல 3 cm எடுத்து நீ கட்டா டிரா பண்ணனும். ஓகேவா? சோ 3 cm எடுத்துக்கிறேன். சோ எனக்கு இது 3 cm. நீங்க ஸ்கேல்ல கட்டா எடுத்துக்கங்க. ஓகேவா? சோ எனக்கு இது 3 cm. சோ என்ன பண்ணனும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? 3 cm ல ஒரு சர்க்கிள் தான வரையணும். சோ சர்க்கிள் வரையணும் பாருங்க. ஓகேவா? சிதா சர்க்கிள். அப்ப சர்க்கிள்னா அப்ப இது என்ன ஆகும்? சென்டர். ஒரு சர்க்கிளோட சென்டர். சொல்றது புரியுதா? இப்ப சென்டர் என்ன எடுத்துக்கணும் நம்ம? ஓ. அவன் என்ன சொல்லிருக்கு? இப்ப இந்த சர்க்கிள் மேல ஏதோ ஒரு இடத்துல வந்து P என்ற பாயிண்ட் எடுத்துக்கலாம். நீ இங்கேயாவது எடுத்துக்கலாம், இங்கே எடுத்துக்கலாம், எப்படியாவது எடுத்துக்கோ. ஆனா அந்த பாயிண்ட் நம்ம என்ன பண்ணோம்?
டான்ஜென்ட் வரையணும் ஓகேவா சோ நான் ஸ்ட்ரைட் எப்பவும் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஸ்ட்ரைட்டாவே எடுத்துக்கங்க ஏன்னா அந்த எல் ஷேப் வந்து நமக்கு கரெக்ட்டா ஈஸியா தெரியும் சரியா சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க இதுதான் என்ன எடுத்துக்கலாம் இத P என்ற பாயிண்ட் எடுத்துக்கறோமா சோ P என்ற பாயிண்ட் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க அந்த OP ஐ ஜாயின் பண்ணுங்க OP என்ன பண்றீங்க சோ ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா एक्चुअली எவ்வளவு எத்தனை சென்டிமீட்டர் இது 3 சென்டிமீட்டர் இதெல்லாம் ஈஸி தான் இது கஷ்டம் கிடையாது சர்க்கிள் வரையுது அந்த பாயிண்ட் இருக்குது இது ஜாயின் பண்ணது ஓகே ரேடியஸ் வந்துருச்சு சோ மெயின் என்ன பண்ணோம் இந்த P என்ற பாயிண்ட்க்கு இந்த மாதிரி டான்ஜென்ட் வரையணுமா அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் டான்ஜென்ட் என்ன ஆல்ரெடி சொல்றது எப்படி இருக்கு இந்த லைனோட இது பர்பெண்டிகுலரா அப்ப 90 டிகிரிஸ்ல ஒரு லைன் தான வரணும் அப்போ ஆமா இல்லையா அப்ப 90 டிகிரிஸ் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா என்ன ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா எங்க இது வேணும் P என்ற பாயிண்ட் தான வேணும் அப்போ ஏதோ சம் டிஸ்டன்ஸ் காம்பஸ்ல ஏதோ சம் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு P என்ற பாயிண்ட் மேல வெச்சிட்டு ஒரு ஆர்க் பெரிய ஆர்க் வரையுங்க இந்த ஆர்க் அண்டது இந்த OP லைன் இருக்கு இல்லையா இங்க கண்டிப்பா டச் ஆகும் சொல்றது புரியுதா அந்த டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க ஒரு ஆர்க் சோ வரைஞ்சமா இப்போ இந்த டிஸ்டன்ஸ் சேஞ்ச் பண்ண கூடாது ஓகேவா இப்போ இங்க டச் ஆயிடுச்சு இல்லையா இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கங்க இந்த டிஸ்டன்ஸ் சேஞ்ச் லூசா இருக்குது இந்த டிஸ்டன்ஸ் அப்படியே எடுத்துக்கிட்டு டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகாம அதே டிஸ்டன்ஸோட ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்க் வரையணும் இங்க ஒரு பாயிண்ட் வந்துச்சா एक्चुअली இப்போ இது எங்கன்னா இங்க இருந்து எவ்வளவு இருக்குன்னு லைன் வந்தீங்கன்னா 60 டிகிரிஸ் இருக்கு சொல்றது புரியுதா அப்ப திருப்பி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் P ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்க் வரையறோம் அதே டிஸ்டன்ஸ் வெச்சிட்டு இங்க டச் ஆயிருக்கு இல்லையா அங்க வெச்சி இன்னொரு ஆர்க் இப்போ இங்க டச் ஆயிருக்கு இல்லையா இப்போ இங்க வெச்சிட்டு இன்னொரு ஆர்க் இப்படி அப்ப இது 60 இது எவ்வளவு 120 இங்க வந்துச்சுன்னா என்ன மீனிங் 120 एक्चुअली என்ன வரும் 90 தான வரும் அப்ப 60 க்கு 120 நடுவுல தான 90 வரும் அப்ப என்ன பண்ணனும் அதே டிஸ்டன்ஸ் வெச்சிட்டு இப்போ 120 ல இருந்து மேல ஒரு லைன் இந்த 60 டிகிரிஸ்ல இருந்து ரெண்டு இன்டர்செக்ட் பண்ண ஒரு பாயிண்ட் இதுதான் process இந்த process புரிஞ்சுதா சம் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் P மேல வெச்சு ஒரு பெருசா ஆர்க் வரையறீங்க அதே டிஸ்டன்ஸ் மாத்த கூடாது அப்போ ஓகேவா அந்த டிஸ்டன்ஸ் அதே வெச்சிட்டு பட் இங்க டச் ஆயிருக்கு இங்க இருந்து ஃபர்ஸ்ட் இது எடுத்தீங்கன்னா இது 60 டிகிரிஸ் நெக்ஸ்ட் அதே இங்க இருந்து எடுத்தீங்கன்னா 120 டிகிரிஸ் நமக்கு தேவையானது 90 டிகிரிஸ் ஏனா பர்பெண்டிகுலரா இருக்கணும் அதனால இந்த ரெண்டு பாயிண்ட் யூஸ் பண்ணி இங்க வரையணும் அப்போ நமக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு பாயிண்ட் வந்துச்சா அப்ப நம்ம P என்ற பாயிண்ட் இங்க தான் இருக்கு அப்ப இந்த பாயிண்ட் இந்த P என்ற பாயிண்ட்ல ஜாயின் பண்றப்ப ஒரு லைன் வரைஞ்சிட்டீங்கன்னா அதான் நமக்கு தேவையான டான்ஜென்ட் ஓகேவா அத T இந்த பாயிண்ட் எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுச்சா அதான் இம்பார்ட்டன்ட் ஓகேவா so is that by using center யூஸ் பண்ணி எப்படி டான்ஜென்ட் வரையறது ஓகேவா so next என்ன பாத்தீங்கன்னா using alternate segment theorem so example 4.30 எடுத்துருக்கேன் so இதுல என்ன பண்ணோம் so என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இதுலயும் கூட ரேடியஸ் தான் கொடுத்திருக்காங்க given என்ன கொடுத்திருக்காங்க so radius எவ்வளவு radius of a circle எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா இங்க 4 cm ஓகேவா ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் கொடுத்திருக்காங்க இங்க கூட என்ன பண்ணனும்னா சர்க்கிள் மேல ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அந்த பாயிண்ட் என்ன பண்ணனுங்க டான்ஜென்ட் வரையணும் ஆனா சென்டர் யூஸ் பண்ண கூடாது என்ன யூஸ் பண்ணனும் இப்போ ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் யூஸ் பண்ணனும் சோ given எழுதுறோமா நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் சோ ரஃப் டயகிராம் சோ ரஃப் டயகிராம் என்ன பண்ணனும்னா சேம் as usual ஒரு சர்க்கிள் வரைஞ்சிடுங்க சோ சிம்பிளா ரஃப் டயகிராம் வரையலாம் ஒரு சர்க்கிள் ஓகேவா இது சென்டர் ஆக்சுவலா ஓகேவா என்ன பண்ண ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் யூஸ் பண்ணுமா அதுக்கு முன்னாடி இது மேல ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குமா நான் அதுவும் ஸ்ட்ரைட்டாவே எடுத்துக்கிறேன் P என்ற பாயிண்ட் ஸ்ட்ரைட்டா எடுத்துக்கிறேன் சரியா சோ ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் என்ன பண்ணனும்னா இந்த சர்க்கிளுக்குள்ள ஒரு ட்ரையாங்கிள் வரையணும் சர்க்கிளுக்குள்ள என்ன பண்றோம் ஒரு ட்ரையாங்கிள் வரையணும் சோ பாருங்க பாயிண்ட்க்கு வர மாதிரி
அப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா எல் ஷேப்னு சொல்லிருக்கேன் இல்லையா டான்ஜென்ட் இருக்குது. ஸோ டான்ஜென்ட் கரெக்டாக இருக்கிற மாதிரி இதுதான் டி டி டேஷ். இங்க என்ன ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் பார்த்தீங்கன்னா இங்க இந்த டூ லைன்ஸுக்கு இங்க என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதோ இந்த லைனுக்கு இந்த டான்ஜென்ட் லைன் வரையறோம் இல்லையா அதே ஆங்கிள் வந்து இங்க ஃபார்ம் ஆகும். அது ரெண்டுமே ஈக்குவலா வர மாதிரி இந்த டான்ஜென்ட் நம்ம போட்டோம்னா அதோட டான்ஜென்ட் வந்து கிரியேட் ஆகும். ஐ மீன் கன்ஸ்ட்ரக்ட் ஆகும். ஓகேவா? சரி. சோ இது வந்து என்ன ஆகும்? இது O இது P என்ன இது வந்து 4 cm அது கொடுத்திருக்குது 4 cm. இதுதான் சம் P இது Q இது R ஆ எடுத்துக்கங்க. ஓகேவா? சரிதான். சரி எப்படி பண்ணனும் பாருங்க கன்ஸ்ட்ரக்ஷன். சோ ஓகே ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? ரேடியஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 4 cm. ரேடியஸ் 4 cm கொடுத்திருக்காங்க. சோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இது 4 cm நான் எடுத்துக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? ஸ்கேல் வச்சு நீங்க கரெக்ட்டா எடுத்துக்கங்க 4 cm எவ்வளவு இருக்குன்னு. ஓகேவா? சோ 4 cm என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்? சர்க்கிள் டிரா பண்ணுமா? ஓகேவா? சோ 4 cm என்ன பண்ணிருக்கோம்? ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிருக்கோம். இது நேரா நமக்கு என்ன P என்ற பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் as usual அந்த சென்டர்ல இருந்து P என்ற பாயிண்ட் என்ன பண்ணணும்? ஜாயின் பண்ணனுமா? அப்ப இது एक्चुअली என்னது O P எவ்வளவு இருக்கு இது? 4 cm இருக்கும். ஆமாவா? இப்போ என்ன பண்ணுதுல ஒரு ட்ரையாங்கிள் வரையணும்னு சொல்லிருக்கேன்னா இதுக்கு மெஷர்மென்ட் கிடையாது. நார்மலா ஏதோ ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கீங்க. நமக்கு அந்த கடைசில அந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. இது P Q R. ஆக்சுவலா இப்போ இந்த டூ லைன்ஸ்க்கு இங்க என்ன ஆங்கிள் இருக்கோ அதே ஆங்கிள் வர மாதிரி பண்ணணும். சரியா? அதுக்கு என்ன ப்ராசஸ்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் யூஸ் பண்ணிருப்போம் அந்த ப்ராசஸ். சரி என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் காம்பஸ்ல ஏதோ சம் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கங்க. சரியா? சம் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் R என்ற பாயிண்ட் மேல வெச்சு ஒரு ஆர்க் வரையுங்க. புரிஞ்சுச்சா? வெரி குட். ஒரு ஆர்க் ஆக்சுவலா இப்படி வந்திருக்கு. ஆமாவா? அதே டிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டு பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்க் வரைஞ்சோமா? அதே டிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டு எந்த P என்ற பாயிண்ட்யா அந்த P என்ற பாயிண்ட் மேல இந்த லைன் டச் பண்ற மாதிரி அதே ஒரு இன்னொரு ஆர்க் வந்து டிரா பண்ணுங்க. கண்டிப்பா இந்த Q PQ அந்த லைன் டச் ஆகணும். சரியா? அதே சேம் ஆங்கிள் வரணும்னா சேம் இந்த டிஸ்டன்ஸ் வச்சு இன்னொரு ஆர்க் வரையக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் கூட இந்த ரெண்டு லைன் இருக்கிற போது நம்ம இந்த பாயிண்ட் இந்த டிஸ்டன்ஸ் எடுக்கணும். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் எடுங்க. சோ கரெக்ட்டாவே இருக்கு. அந்த டிஸ்டன்ஸ் வெச்சிட்டு இப்போ இந்த பாயிண்ட் நம்ம டச் ஆயிருக்கு இல்லையா? சோ இந்த பாயிண்ட் மேல வெச்சி இன்னொரு ஆர்க் வரைஞ்சீங்கன்னா அப்ப இந்த டச் ஆகும். அப்ப அந்த பாயிண்ட்டையும் P என்ற பாயிண்ட் என்ன பண்ணணும்? ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சா அதான் நமக்கு தேவையான டான்ஜென்ட். புரியுதா? சோ ஒண்ணுல ஃபர்ஸ்ட் 4 cm ஒரு சர்க்கிள் வரையறோம். P என்ற பாயிண்ட் எடுத்து OP ஜாயின் பண்றோம். சோ உள்ள ஒரு ட்ரையாங்கிள் வரையறோம். ஓகேவா? அப்ப இங்க இந்த ஆர்க் ஏதோ சம் டிஸ்டன்ஸ் எடுத்துட்டு ஒரு ஆர்க் வரையறோம். அதே டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி P என்ற மேல P பாயிண்ட் மேல அந்த காம்பஸ் வச்சு இங்க இருந்து இந்த PQ லைன் டச் ஆகுற மாதிரி இந்த ஆர்க் வரையறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்னா அந்த காம்பஸ்ல இந்த டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். மேபி ஈக்குவலா இருக்கலாம் இல்லனா கம்மியா இருக்கலாம் இல்ல பெருசா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்? கண்டிப்பா இந்த டிஸ்டன்ஸ் தான் எடுக்கணும். அந்த டிஸ்டன்ஸ் எடுத்து இங்க இது பாயிண்ட் வந்துச்சு இல்லையா? இந்த பாயிண்ட் மேல வெச்சு இந்த ஆர்க் வரையறோம். அப்ப இந்த பாயிண்ட்டையும் இந்த P என்ற பாயிண்ட் ஜாயின் பண்ணா நமக்கு தேவையான டான்ஜென்ட் கிடைக்கும். சோ T T'. சோ இதுதான் என்னன்னா by using alternate segment theorem. ஓகேவா?
ஸோ பை யூசிங் சென்டர் அண்ட் ஆர்டினரி செக்மெண்ட் யூஸ் பண்ணி டேஞ்சன்ஸ் வந்து இப்படி வரையணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா அந்த எக்ஸ்டர்னல் பாயிண்ட் யூஸ் பண்ணி அது எப்படி நம்ம வரையணும் நெக்ஸ்ட் பார்க்கலாம். சரியா?